அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் வாழைப்பூவை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நம்மளுடைய உணவில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள். பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா இந்த பூவை சுத்தம் செய்யறதுக்காக நிறைய சலிப்பு ஏற்படுது. அதனாலேயே நிறைய பேர் இதை எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா கார்பரேட்டு புரதம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களுடைய நல்ல ஒரு மூலப்பொருளானது இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கணும். அதுலேயும் இந்த வாழைப்பூவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிட்றது உண்டு. அதில் இருக்கக்கூடிய நடுப்பகுதியை நீங்கள் அப்படியே பச்சையாக மென்று சாப்பிடும் பொழுது நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வாழைப்பூ சாப்பிடக்கூடியவங்க அந்த நடுப்பகுதியை பச்சையாக சாப்பிடுங்க. ஏன்னா பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாழைப்பூ மட்டும் அவ்வளவு நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வாழைப்பூ பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறையவே கிடைக்கும். ஸோ அதை சுத்தம் செய்கிறதுக்கு சலிப்பு காட்டாமல் சுத்தம் செய்து சமைத்து சாப்பிடுங்க. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது காய்கறிகளை விட இந்த பூ அவ்வளவு சத்துக்களை கொடுக்கும். ஏன்னா இரும்பு சத்து, நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ, பொட்டாசியம், மெக்னீஷியம், இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இதை எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடச்சிடும். ஸோ அதனால் மறக்காமல் வாரம் வாரம் சந்தைக்கு போகக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு முறை மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுக்கு வாரத்துக்கு 2-3 முறை கிடைக்குதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றுமே தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் வாழைப்பூ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அனீமியா குணமாக்கி கொடுக்கும். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ரத்த சோகை தான். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய இந்த ரத்த சோகைக்கு காரணம் என்ன அப்படின்னா ரத்தத்தில் இரும்பு சத்து குறைவாக இருக்கும். ஸோ இந்த இரும்பு சத்து வாழைப்பூவில் அதிக அளவில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 100 கிராம் வாழைப்பூலையே 2.2 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்தில் 17% இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உடலில் இரும்பு சத்து அதிகமாக்கி அனீமியா குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூவில் இருக்குது. அதே போல் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க சர்க்கரையை நீங்கள் கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கணும் அப்படின்னா வாழைப்பூ அதிகமாக எடுத்துக்கோங்க. ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு குறைந்த கிளைசமிக் கொண்ட உணவுகளில் ஒன்று அப்படின்னா அது வாழைப்பூ தாங்க. அதிகமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கணும். ஸோ 100 கிராம் வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா 5.7 கிராம் நார்ச்சத்து இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாகவே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்க முடியும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான் நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக ஏறுறதையும் குறைக்கிறதையும் அளவு பண்ணுது. ஸோ சர்க்கரை அளவு சீராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலி, தாங்க முடியாத வயிற்று வலியால் அவதிப்படக்கூடியவங்கலாம் நிச்சயமாக நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. ஏன்னா பெண்கள் பலரும் பார்த்திங்கன்னா மாதவிடாய் வலியால் அவதிப்படுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க வாழைப்பூவில் இருக்கக்கூடிய இந்த சத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. ஸோ இது யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ், அந்த சதையெல்லாம் இறுக்கமாக இருக்கிறனால தான் அந்த பெயின்லாம் வருது. ஸோ அதை எல்லாமே தடுத்து அந்த வலியை குறைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய B6 ஹார்மோனை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். அதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான மென்சன்ஸில் வரக்கூடிய அந்த பெயினாக இருக்கட்டும், அல்லது நமக்கு பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பூ அவ்வளோ சத்து இருக்குங்க. ஸோ நம்ம மெடிசன் தான் சாப்பிட்டு சரி பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுக்காக தான் நம்ம இயற்கை சார்ந்த உணவுகளை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றிக்கணும். அதுக்கு நம்ம இயற்கையாக ஒவ்வொரு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் இதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வாழைப்பூ விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை வாழைப்பூ சாப்பிடாதவங்க இருக்காங்க, உங்கள் வீட்டில் யாரும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி இந்த பதிவை கேட்க வைங்க. கண்டிப்பாக அவங்களும் வாழைப்பூ எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த வாழைப்பூவில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. மலச்சிக்கலை குணமாக்கி கொடுக்கும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையாலேயே நிறைய அவதிப்படுறது உண்டு. ஸோ மலச்சிக்கலுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா உணவில் போதிய அளவு நார்ச்சத்து இல்லாமல் போகிறது தான் முக்கியமான ஒரு காரணம். அதாவது சொல்லப்போனால் நேச்சுரல் லாக்டசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளில் ஒன்று தான் வாழைப்பூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ அந்த ஒரு வாழைப்பூவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கலை நிச்சயம் தீர்த்து கொடுக்கும். ஏன்னா மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பூ தான். 100 கிராம் வாழைப்பூ எடுத்திங்கன்னா அதில் 5.7 கிராம் நார்ச்சத்து இருக்கும். 90% அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதேபோல் எலும்புகளை எல்லாம் வந்து வலுப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வாழைப்பூவில் தான் எலும்புகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குங்க. கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் கே இது எல்லாமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிக அளவில் இது இருக்கிறதுனால எலும்புடைய திசுக்களுக்கு நல்ல ஒரு உற்பத்தியை கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அதனால் எலும்பு பிரச்சனைகளை வராமல் வந்து தடுக்கும். மேலும் வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிக அளவில் இருக்கிறதுனால இது மூட்டில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மூட்டையும் வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஸோ வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கிறது எவ்வளவு ஆரோக்கியமானது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த வாழைப்பூ வந்து உதவியாக இருக்குது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கணையம் வலிமை பெறுவதற்கு தேவையான இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு பூ தான் இந்த வாழைப்பூ. அதே போல் வாழைப்பூவை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும். பெண்கள்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாழைப்பூ வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் கோளாறாக இருக்கட்டும், வெள்ளைப்படுறதா இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும் எல்லாம் சரியாக போயிடுங்க. அதே போல் வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைச்சி ரத்தத்தை வந்து சுத்தமாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், ரத்த சோகையாக இருக்கட்டும் இதெல்லாம் வராமல் தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் மூலக்கடுப்பு, சீதபேதி, மலச்சிக்கல், வாய்ப்புண்ணு, சரியாமல் ரத்தம் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துங்க. ஸோ வாழைப்பூவில் கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டு வேக வைத்து அதோட சாறை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலும் அது வந்து சரியாக போகும். ஸோ இந்த மாதிரி எண்ணிலடங்காத நன்மைகளை வாழைப்பூ வந்து பெற்றிருக்குங்க. வாழைப்பூவை தொடர்ந்து நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த வாழைப்பூவில் இருக்குது. ஸோ வாழைப்பூவில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் நோய் ஒன்றது ஏற்படாது. செரிமானத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அலர்ஜிகள் எல்லாம் தடுத்து ஆரோக்கியமான ஒரு செரிமானத்தை கொடுக்கும். ஸோ இது என்னென்னா செரிமான பிரச்சனையாக இருக்கட்டும், வயிறு உப்பசமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து தகர்த்தி கொடுத்துடும். ஸோ செரிமானம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த வாழைப்பூவில். விட்டமின் ஏ, சி, இ, பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய விட்டமின் இருக்குது, நிறைய தாதுக்கள் இருக்குது, ஆக்சனேட்ரிகள் இருக்குது. ஸோ இதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பூவில் கலோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆரோக்கியமான எடையை வந்து குறைக்க விரும்பக்கூடியவங்க ஒரு சுவையான சத்தான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் வாழைப்பூ மட்டும்தான். ஸோ இந்த வாழைப்பூவை நீங்களுடைய டயட்டில் எடுத்துக்கோங்க, ரொம்ப சிறப்பான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் வாழைப்பூவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏன்னா வாழைப்பூவில் விட்டமின் ஏ வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கண்ணுடைய பார்வை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த விழி படலத்துலேருந்து கருவிழி வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வந்து பாதுகாக்கும். ஸோ கண்களில் கண்புரை வந்து ஏற்படுது அப்படின்றத கூட வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை வாழைப்பூவுக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை அப்படின்னா அது வாழைப்பூ சாப்பிட்றதாங்க. இது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அதை தாண்டி மற்றபடி எந்த வகையிலையுமே வந்து இது நமக்கு உடலுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதே கிடையாது. ஸோ கட்டாயமாக வாரத்தில் ஒரு முறை உங்களுடைய உணவில் வாழைப்பூ இருக்கிற மாதிரி பாருங்கள். இயற்கையான உணவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா மேம்பட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் சூடும் அதிகமாகிடும். இது இயற்கையிலேயே ஒரு சிலருக்கு உடல் வந்து சூடாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பூவோட கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சூடு வந்து தணியும். இதோட நீங்கள் நெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 முறை 2 முறை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய உடல் வெப்பம் வந்து தணிய ஆரம்பிக்கும். சொன்ன மாதிரி தாங்க பெண்களுக்கெல்லாம் இந்த வாழைப்பூ வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். கர்ப்பப்பைக்கு வாழைப்பூ அவ்வளவு நல்லது. அதே போல் கை கால்களில் எரிச்சலாக இருக்கக்கூடியவங்க, எப்போதுமே கை கால் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வாழைப்பூ வந்து நல்லா இடித்து அதோட கொஞ்சமாக வந்து ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு அந்த எரிச்சல் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நீங்கள் அப்படியே ஒத்தடம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் எல்லாம் சரியாக போயிடும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய உடலும் பார்த்திங்கன்னா நல்லா பலம் பெற ஆரம்பிக்கும்.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மையால ரொம்ப பிரச்சனையில அனுபவிக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு வாழைப்பூ தாங்க சொல்லணும். அடிக்கடி உங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வாங்க. மலட்டுத்தன்மை இருந்ததுனா கூட சரியா போயிடும். குழந்தை பேறு நிச்சயம் வந்து கிடைக்கும். ஸோ வாழையாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் பழமொழி. நம்முடைய ஆயுளையும் வாழையடி வாழையாக அதிகரிக்க செய்யக்கூடிய வாழைப்பூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க. வீடியோ பதிவுல வாழைப்பூவினுடைய நன்மைகளை பத்தி நிறைய தகவல்கள தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமா இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாரி அடுத்தடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.